பத்திரிகையாளர்கள் மூத்த நடிகர் சிவகுமார் அவர்களிடம் முதல்வர் விஜய் குறித்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல்வர் விஜய் திரைத்துறையிலிருந்து வந்தவர், அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சிவகுமார் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, மாற்றத்தை விரும்பினவங்க மக்கள், விஜய் அவர்கள் வந்ததை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு 1954 தொடர்ந்து 9 ஆண்டுகள் காமராஜர் அவர்கள் நாட்டை ஆண்டிருந்தாங்க. 9 ஆண்டுகள் ஜெயிலுக்கு போயிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவனை நீங்க இப்ப பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு, காமராஜர் அவர்கள் இறந்த போது அவங்க கிட்ட இருந்தது 4 ஜோடி சர்ட்டும் 2 ஜோடி செருப்பும் 5-6 புஸ்தகங்களும் அவங்க தலையனுக்கு அடியில 140 ரூபாய் பணமும் மட்டும்தான். அப்பேற்பட்ட தலைவனையே மாற்ற வேண்டும் என்பதற்காக தோக்கடிச்சவங்க தான் மக்கள். இதுல மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் கொடுக்கும் தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். கிட்டத்தட்ட 69 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் மாத்தி மாத்தி ஆட்சி ஆண்டாங்க. அது பிடிக்காம தான் மக்கள் இப்ப மாற்ற வேண்டும் அப்படின்னு இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல வாக்களித்தவர்கள் எல்லாருமே என் பேரன்கள் மாதிரி தான். முதல் முறையாக 95% இளைஞர்கள் பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க. நான் ஒரு 5 வருஷத்துல செத்து போயிருவேன். அதற்கப்புறம் ஆள்றது என்னோட பேரன்கள் தானே. அவங்க ஒரு நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதுல என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கிட்ட சிறப்பாக பதில் கொடுத்திருந்தாங்க சிவகுமார் அவர்கள். மேலும் தகவல்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னா எப்பவுமே நம்ம சேனலோட இணைந்திருங்க.